உலகமே அச்சத்தோடு உற்று நோக்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் மேகங்கள் தற்பொழுது விலகும் சூழல் தென்படத் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புளோரிடாவில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ஈரானுடனான இந்த உக்கிரமான போர் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ கட்டமைப்பில் இதுவரை 5000 முக்கிய இலக்குகளை தவிடுபொடியாகிவிட்டோம் என்றும், ஈரானின் ஏவுகணை திறன் தற்போது வெறும் 10% முடங்கிவிட்டது என்றும் டிரம்ப் அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலால் ஈரானின் ட்ரோன் தாக்குதல் திறனும் 83% அழிக்கப்பட்டுவிட்டதாக அவர் கூறியுள்ள தகவல் சர்வதேச பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக உச்சத்தில் இருந்த கச்சா எண்ணெய் விலை மலமளவென குறைந்து $90 கீழ் வந்துள்ளது. உலக நாடுகளுக்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருந்தாலும் ஈரான் ஏதேனும் தவறான முடிவெடுத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று டிரம்ப் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். உலகின் மிக முக்கியமான வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்க நினைத்தால் இதுவரை அவர்கள் பார்த்திராத நெருப்பு மழை பொழியும் என்றும், அமெரிக்காவின் அடுத்தக்கட்ட தாக்குதல் இதுவரை நடந்ததை விட 20 மடங்கு உக்கிரமாக இருக்கும் என்றும் அவர் சவால் விட்டுள்ளார். ஈரானின் மின்சார உற்பத்தி நிலையங்களை அழித்து நாட்டை இருளில் மூழ்கடிக்கவும் தயங்க மாட்டோம் என்ற டிரம்பின் வார்த்தைகள் போர் இன்னும் முழுமையாக ஓயவில்லை என்பதையே காட்டுகிறது. இதற்கிடையில் மறைந்த ஈரானிய தலைவர் கமெனியின் மகன் முஜ்தபா கமெனி புதிய தலைவராக பொறுப்பேற்றிருப்பது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல அமைந்துள்ளது. தீவிர போக்குடைய முஜ்தபாவின் வருகை அமெரிக்காவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது ஈரானின் அடுத்த கட்ட நகர்வை மர்மமாக்கியுள்ளது. இந்த போரின் கோர முகமாக இதுவரை ஈரானில் 1300க்கும் மேற்பட்டோரும் லெபனானில் 500க்கு நெருக்கமானோரும் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அப்பாவி மக்களும் வெளியாகியுள்ளனர். நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த அமெரிக்கா சவுதியில் உள்ள தனது தூதரக அதிகாரிகளை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது பதற்றத்தை அதிகரிக்கிறது. இருப்பினும் வரவிருக்கும் அமெரிக்க தேர்தலை கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலையை குறைக்க ரஷ்யா மீதான தடைகளை நீக்குவது குறித்து அதிபர் புட்டினுடன் டிரம்ப் ஆலோசனை நடத்தி வருவது ஒரு புதிய ராஜதந்திர திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவே முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுக்க திட்டமிடுவதாக வரும் செய்திகள் 2026 ஆண்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது என்றே சொல்லலாம்.